ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஸ்னி மெஹந்தி வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து நம்ம நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் நாட் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் லாங் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அந்த கிளாஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஆரி லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரில் போய் நீங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் நீடல் 10 தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் சாண்டில் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம போட்டு பார்த்தோம்ல போன தடவை, அதே மாதிரி தான். ஸோ இப்போயும் மறுபடியும் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஜர்தோசி என்ன பண்ணுறோம், லோட் பண்ணிக்கிறோம். ஸோ லோட் பண்ணிவிட்டு டைட் பண்ணி விடணும். ஓகேவா, கரெக்டாக டைட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போடும் போது நமக்கு பெர்ஃபெக்டாக வரும். டைட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த நீடில் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு ஜர்தோஸ்க்கு பேக் சைட் போகணும். ஓகேவா, இந்த பேக் சைடு கொண்டு போய்க்கோங்க. 1 2 3 இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி விட்டுக்கோங்க. ஓகேவா, சுற்றி விட்டுட்டு கொஞ்சம் லாங்காக, நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் போன இதில் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து எடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் லாங்காக குத்திட்டு இங்கே குத்திட்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட் என்ன பண்ணிக்கணும்னா பிடிச்சிக்கணும். ஸோ டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இது லாங், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கா, போன இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. உங்களுக்கு தெரியுதா? ஓகே, ஸ்பேஸ் இருக்காது. ஏன்னா அது வந்து நம்ம பக்கத்துலேயே போட்டுறோம். இது லாங்குங்கிறனால நமக்கு ஸ்பேஸ் வரும். நிறையா பேர் கேட்குறீங்க இதில் எப்படி, இந்த மாதிரி தான் போடணும். நான் 1 more டைம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எண்ணாட் இதில் எப்படி போடணும், நிறையா இதில் வந்து நம்ம எண்ணாட் போடுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு வேணும்னா நம்ம சேஃப்டிக்கு போட்டுக்கலாம். இப்படி நான் விட்டேன் அப்படின்னா அது லூஸ் ஆகுமா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 1 more டைம் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீடியில் வந்து கீழே இருந்து மேலே எடுத்துக்கோங்க. ஸோ டைட்டாக எடுங்க. ஓகேவா, நம்ம நிறையா இது வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே லாஸ்ட் வந்து எண்ணாட் போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே இப்படி தனித்தனியாக போட்டுட்ருக்க நமக்கு டைம் ஆயிருங்கிறதுனால லாஸ்ட்டாக தான் போடுவோம். இப்போ நான் இதை லூஸாக விட்டேன் அப்படின்னா இது லூஸ் ஆயிரும். பட் அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸை வந்து நம்ம ரொம்பவே டைட்டாக போடணும். ஸோ லோட் பண்ணிக்கோங்க. ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு டைட், எவ்வளோ டைட் இழுக்க முடியுமோ உங்களால் அவ்வளோ டைட் இழுத்துக்கோங்க. நல்லா மறுபடியும் இதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பேக் சைடு கொண்டு போயிருங்க. பேக் சைடு கொண்டு போய்ட்டு 1 2 3 ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துட்டு இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ், உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவையோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு எடுத்துகிட்டு நம்ம இந்த த்ரெட்டை என்ன பண்ணணும், பெர்ஃபெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஓகேவா, 2 கைட்டு பிடிச்சிட்டு கீழே இருந்து நல்லா இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணாட் வந்து பெர்ஃபெக்டாக விழுந்துடும். இவ்வளோ தான். இன்னொரு டைம் நான் போட்டு காமிக்கிறேன், மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம நிறையா இடத்துல ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம். பட் இது கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே என்னென்னா நமக்கு ரொம்ப ஈஸி. இந்த ஜர்தோசி நமக்கு கட்டாக இருக்கனால அப்படி வரும். ஓகேவா, பார்த்துக்கோங்க எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பேக் சைடு கொண்டு போங்க. 1 2 3 கொண்டு போயிட்டு, ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் இப்படி குத்திட்டிங்க அப்படின்னா போதும். நல்லா பெர்ஃபெக்டாக டைட்டாக இப்படி பிடிச்சிட்டே விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டும் போது இப்படி உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஃப்ரண்ட் நாட் வந்துடும். ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு பேக் சைடு கொண்டு போயிட்டு இப்போ நம்ம இதை எப்படி டைட் பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு த்ரெட்டுக்குள்ளே விட்டுக்கோங்க. ஓகேவா, த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு, ஏன்னா நமக்கு அது வந்து பெர்ஃபெக்டாக ரொம்ப டைட்டாக இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி தான் போட போகிறீங்க. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் ஃபினிஷ்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.